ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இன்னைக்கு சென்னை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாய்வா சாவா போட்டிங்க. ஏன்னா இன்னைக்கு தோத்தா சென்னை அணி ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடு விட்டு வெளியே போயிட்டாங்க சொல்லலாம் பிளே ஆஃப்ஸுக்கு. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக மேட்ச் அனல் பறக்கும்னு நினைக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோட்டையில் நம்மளே அடிச்சுட்டு போனாங்க பஞ்சாப் அணி. இப்போது நம்ம அவங்க கோட்டைக்குள்ளே போகிறோம். என்னதான் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. சென்னை அணியோட போலிங் அட்டாக் பற்றி பார்க்கலாம். போலிங்கில் பார்த்தீங்கன்னா தீபக் சகார் அவர் லாஸ்ட் மேட்ச் 2 பால் தான் போட்டார், இன்ஜுரி ஆகிட்டார். அவர் ரூல்ட் அவுட் ஆகிட்டு தான் அஃபிஷியலாக தகவல் வெளியே இருக்குது. அதனால் தீபக் சகார் இதுக்கு மேலே சென்னை அணியில் கண்டினியூ பண்ண மாட்டார். இது ஒரு ட்ராப் பேக்னே சொல்லலாம். ஏன்னா தீபக் சகார் ரீசன்ட் ஃபார்மில் இல்லை, ஆனால் ஒரு மேட்ச்சில் ஃபார்மில் வந்தார்னா அவரை கட்டுப்படுத்த முடியாது. அந்தளவுக்கு திறமையான பவுலர். அவர் ரூல்ட் அவுட் ஆகிருக்குது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சென்னை அணி எந்த மாதிரி ஒரு போலிங் அட்டாக் திருப்பி போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்லா ஸ்விங் பண்ணுற பவுலருங்க தீபக் சகார். பார்த்துக்கலாம் இதுக்கு மேலே என்ன மாரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம தேஷ்பாண்டே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நிறைய அடி வாங்கினார். ஒரு சமீபத்தில் ஒரு 2-3 மேட்ச் சூப்பராக போட்டுட்டு வந்துட்டுருக்காரு. லாஸ்ட் மேட்ச் அந்த முன் மேட்ச்சு ஒரு 4 விக்கெட்லாம் எடுத்தார். அதனால் நல்ல ஃபார்மில் வந்த பிளேயர்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச் பஞ்சாப் அணிக்கு ஆப்போசிட்டாக வருவாரும் பார்த்தா வரல. கேட்டால் அவருக்கு ஃபீவர்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக அவரை களம் இறங்குவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சான்ஸ் இருக்குது. களம் இறக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல பவுலர் தான். முஸ்தபிஸ் ரகுமான் வேறு பங்களாதேஷ் போயிட்டுருக்காரு. அது ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர். இப்போ சென்னை அணியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் பவுலரே கிடையாது. அதனால் இவர் போயிருக்குது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்காக பதில் எதனா பிளேயரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பர்மிஷன் தராங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பிளேயர் கொடுத்தனா ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்டர் பவுலர் தான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா சென்னை அணியில் இப்போதைக்கு லெஃப்ட் ஹேண்ட் பவுலரே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம ரச்சின் ரவீந்திராவை ஓப்பனிங் பேராக களம் இறக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வெளியே இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் இறக்கி விட்டாங்க. ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண ஒரு 3 மேட்ச்சு நல்ல இன்டென்ட்டோடு ஆடினார். பவர் பிளேயர் நல்லா ரன் வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச் சரியாக விளையாடல. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரஹானேவை ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க. ரஹானே எதுக்கு டீமில் இருக்கிறாருன்னே தெரில. ஏதோ ஒரு 3-4 பால் ஆடுறாரு, அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. அதனால் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டால் கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திராவை உள்ளே எடுத்துன்னு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலிங் தரப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஜுரி இருக்குது. யாரை இறக்கத்துனே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம ராகுல் சௌத்ரி இறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க. ராகுல் சௌத்ரி மேக்ஸிமம் நல்லா போடுற பவுலர் தான். ஆனால் அவருக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்காது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி அவர் இறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம சாந்தனரும் உள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ஒரு நல்ல பவுலருங்க. மற்ற அணியில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு பிளேயிங் லெவல் இருப்பார். ஆனால் அவர் எல்லாத்துக்கும் ரொம்ப வருத்தளிக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு 3-4 மாற்றங்கள் சென்னை அணியில் எடுத்துகிட்டு வந்தால் தான் சென்னை அணிக்கு வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேயிங் லெவலை ஒரு கமெண்டில் தட்டிட்டு போங்க. இந்த பிளேயர் இருந்தால் கண்டிப்பாக சென்னை அணி வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் ஐக்கான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.